நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார். கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க. மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும். அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா. அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும். சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்கள் பாருங்கள், புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு அந்த வியாபார தந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கன்னிராசி நேயர்கள். ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரியாக இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க.
நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. கன்னிராசினியர்களாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அமைஞ்சிருவாங்க. நல்ல ஒரு ராசிங்க கன்னிராசிங்கிறது, நல்ல ஒரு ராசி, புதனுடைய ராசி. புத்திசாலித்தனம், அறிவு திறமை, அடுத்தவங்களை வழி நடத்துறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நல்ல ஒரு ராசி கன்னிராசி. ஏன்னா காலபுருஷத்துப்படி 6ஆம் இடம் கன்னிராசி. விட்டு கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. சரிங்களா? நண்பர்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்வாங்க கன்னிராசி நேர்கள். அதேமாதிரி இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 40-45 வயசெல்லாம் இருக்கும், ஆனால் பார்த்தா ஒரு 30-35 வயசு மாதிரி காமிச்சு கொடுக்கும். ஏன்னா கன்னிராசியோட இதே தன்மையே அப்படி தான். ஏன்னா புதன்கிறது இளமைக்கு உண்டான கிரகம். புதன் இருக்கிறதுலே நவகிரகங்களே இளமைக்கு உண்டான பிளானட்டே புதன் தான். இருக்கிறதுல பூமியோட சின்ன கிரகம், அதாவது பூமியோட சின்ன கிரகம்னா நவகிரகங்களே இருக்கிறதுல சின்ன கிரகமே புதன் தான். சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன கிரகம் புதன். ஆனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகம், திறமைக்குண்டான கிரகமே இந்த புதன் தான். அது மாதிரி வந்து அதே தான் வயசு கம்மியாக காமிச்சு கொடுக்கும் அவங்களுக்கு. இளமை கம்மியாக தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா இளமையாக இருப்பாங்க, பார்க்குறக்கு அறிவாளியாக இருப்பாங்க, பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். கன்னிராசினியர்கள் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் உங்களோட வாழ்க்கை, கன்னிராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? லைஃப் மாறுமா மாறாதா? இல்லை கஷ்டம் தான் படுவீங்களா? இல்லை வாழ்க்கை எப்போ நல்லாயிருக்கும்? எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதம் ஒரு சில கிரகங்கள் மாறுறதுனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்லா இருக்க பயன்படுத்திக்கங்க. பிறந்த ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இந்த மாதம் இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. உங்கள் ராசியில் கேது இருக்காருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு. கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ராசி குரு பார்க்குறார். ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார்? உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கடக ராசியில் இருக்காங்க. அப்புறம் 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவாருங்க. செலவு இருக்குங்க, இந்த மாதம் சுப செலவு இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபம் கிடைக்கும். 19ஆம் தேதி ஆவணி மாதம் 19, அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி விரயங்கள் இருக்கும். ஏதோ நினச்சிருப்பீங்க, ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கி போகணுன்னு நினச்சிருப்பீங்க, வாகனத்தை மாற்றலான்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏதோ ஒன்று டிவி, ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஏசி வாங்கணும், ஏசி மாற்றணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிருந்துருப்பீங்க. அதெல்லாமே நடக்கும் இந்த மாதம். விரயங்கள், சுப விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். பாகிஸ்தானத்தில் குரு இருக்காங்க, அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டி தரப்போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாமல் இருக்கீங்களா? இந்த மாதம் வேலை கிடைக்கும். சொந்த தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா? சொந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? விரயமும் இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபங்கள் கிடைச்சிருங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபம் வரும், பணம் வரும். சரிங்களா? பணம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் செலவு இருக்கும் உங்களுக்கு. ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் விரயமும் உங்களுக்கு இருக்கும். அது நல்ல விரயமாக தான் இருக்குங்க. அதனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நீச்ச நிலையில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார், நீச்சமாக தான் இருக்காருங்க, குருவோட பார்வையில் இருக்காருங்க. சமாளிப்பீங்க, பணம் வரும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் கெட்டு போய் உங்களுக்கு கேதுவோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். உங்களுக்கு 2ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகத்தோட தொடர்பு கிடையாதுங்க. குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய் குரு சேர்ந்தாலே குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. அந்த குருமங்கள யோகத்தில் இருக்கிறனால இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மா மூலமாக சில உதவி கிடைக்கும். தாய் வழி பூர்வீகத்து கைக்கூடி வர்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய மத மொழி பேசக்கூடிய அந்த நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். உங்களுக்கு அந்நிய நபர்களோட உதவி கிடைக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் இந்த மாதம். அதெல்லாம் டவுட்டே வேண்டாம். பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெற்றோரோட சம்மதம் இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்க போது. அற்புதமாக இருக்குங்க இந்த மாதம். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருந்தாலே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். சனியோட வேலையே அதுதான். 6ஆம் இடத்துல இருந்தால்
வருஷக்கணக்காக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்குங்க சார், மன உளைச்சலாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு நிம்மதியே கிடையாது, ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்ருக்கோம், வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு சொந்தக்காரங்க எதிரியே இருக்காங்க, கூட பிறந்தவங்களே எதிரியே இருக்காங்க, ஏங்க இத்தனை வருஷம் பழகின நண்பரே எதிரியாக இருக்காங்க, பம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நல்லா இருக்குது இந்த மாதம், நல்ல வேலையும் கிடச்சிரும். 6ல் சனி இருந்தாலும் பாருங்கள், பழைய வேலையை விட்டு புது வேலையை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கார், அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார், என்னம்மா சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும், ஆனால் ராசி குரு பார்க்குறாங்க, உங்களால் சமாளிக்க முடியும். சின்ன சின்ன மனக்குழப்பம், இதுவா அது பண்ணலாமா இது பண்ணலாமா ஒரு யோசனை இருக்கும், அது யோசிச்சு அதுக்கப்புறம் தெளிவடைவீங்க. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாக இருக்கார், ராசி குரு பார்க்குறார், இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? புதன் வக்ரமாக இருக்கிறனால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தோஷம்னு சொல்லிட முடியாது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வரனால ஆவணி மாதம் 19ஆம் தேதியில் சுப விரயங்கள் இருக்கும். ஆவணி 19ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் பாருங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு, ஒரு பொருள் வாங்கி போடுறது, அதேமாதிரி வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, தொழிலில் விரிவாக்கம் செய்கிறது, டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? கோச்சார கிரகநிலையே உங்களுக்கு பெருசாக எது கெட்டு போலிங்க. உங்களுக்கு இப்போ வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை, அதாவது இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைக்கு எது கெட்டு போகலை, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெரிய சோதனையோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உங்களுக்கு வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த ஆவணி மாதம் கன்னிராசினியர்களோட வாழ்க்கை பிரகாசிக்க போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. கடனில் இருந்த அந்த கடன் தொல்லை, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வேலை இல்லாமல் இருக்கவங்க, சும்மா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதுக்குண்டான முன்னேற்பாடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க, நல்ல மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.